வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு நாம ஜவ்வரிசியில சுண்டல், அதாவது உப்புமானு சொல்லலாம், சாபுதானா கிச்சடின்னு சொல்லலாம், சுண்டல்னு சொல்லிக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம். இப்போ எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, இந்த மாதிரி ஜவ்வரிசி, நைலான் ஜவ்வரிசி கடைகளில் கிடைக்கிறது. நீங்கள் நல்லா ஊற வச்சுட்டு, அதாவது முதல் நாள் நைட்டே ஊற வச்சிடணும். மறுநாள் சாயந்தரம் பண்ணுறதா இருந்ததுன்னா முதல் நாள் நைட்டே நல்லா ஊற வச்சுட்டு, ஊறினதுக்கு அப்புறமா அந்த தண்ணியை நல்லா வடிய விட்டுருங்க. வடிய விட்டுட்டு ஒரு வாட்டி ரன்னிங் வாட்டரில் அலம்பிட்டு அதுக்கப்புறம் ஆவியில் வேக வச்சு இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு ஆவியில் வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அடுப்பில் கடாய் போட்டிருக்கேன். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, கடுகு, ஜீரகம், கடுகு வெடிச்சோடனே கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் வேக வச்ச ஜவ்வரிசி, இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சமாக நான் காரத்துக்கு 1 நிமிஷம் இதனால மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் காரத்துக்கு தோசை மிளகாப்பொடி நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதுதான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படி தோசை மிளகாப்பொடி யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதுக்கு உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம மிளகாப்பொடிக்கு உப்பு போட்டிருக்கோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், தனியா, கடலைப்பருப்பு, பெருங்காயம், வரமிளகா, அப்புறம் தேங்காய் இதெல்லாம் நல்லா வறுத்து பொடி பண்ணிட்டு அதுக்கப்புறமா கூட இதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்படி தான் பண்ணணும், அதாவது சாபுதானா கிச்சடினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம இஷ்டம், எப்படி வேணாலும் அதை மாற்றி பண்ணலாம். அதில் இது ஒரு மெத்தட், அவ்வளோதான். இப்போ நான் இட்லி மிளகாப்பொடி தான் சேர்க்க போகிறேன். இது ரொம்ப ஈஸியாக பண்ணுறதுக்காக தான். காரத்துக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்க நல்லா உதிர வந்திருக்கு. இப்போ இறக்குற சமயத்தில் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நாம அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. பாருங்க ரெடி ஆகிடுத்து. நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக நிமிஷமாக ரெடி ஆகிடும். நீங்கள் ஊற வச்சுட்டிங்கன்னா நம்மக்கிட்ட எப்படியுமே இட்லி மிளகாப்பொடி நம்ம ஆற்றுல டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இருக்கும். நிமிஷமாக டிஃபன் பண்ணுறதுக்கு தான் இது. நம்மளுடைய சாபுதானா சுண்டல் இல்லைன்னா உப்புமா இல்லைன்னா கிச்சடி ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன்.